அமுக்குச்சைத்தான் அப்படிங்கிற விஷயம் என்ன? அது ஜின்னுடைய வேலை தானா? ஏன்னா அந்த அமுக்குச்சைத்தான், அமுக்குவாய் பிசாசி, அமுக்குவாய் பேய் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் இதை அமுக்குவாய் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் அமுக்குச்சைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொன்னால், தூங்க போன ஆரம்பத்தில் அல்லது தூக்கத்திலிருந்து எழும்பும்போது இப்படியான ஒரு விஷயம் ஏற்படும். எப்படின்னு சொன்னால், தன்னுடைய உணர்வு விளங்கும், கையை காலை எதுவுமே அசைக்க முடியாமல் இருக்கும். தன்னை விட பலமான பாரமான ஒரு சக்தி நமக்கு மேலே வைக்கப்பட்ட மாதிரி நம்மளை அப்படியே அமுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் பக்கத்தில் யாராவது பேசிட்டு இருக்கிறாங்க, உம்மா நடந்து போகிறாங்க, சகோதரங்கள் போகிறாங்க வராங்க, இப்படி நடந்து போகிறது நமக்கு புரியும். அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, நம்ம மேலே இருக்கிற அந்த வெயிட்டை எடுத்துவிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுவாங்க. ஒரு சிலர் அந்த நேரத்தில் கூச்சலிட்டு சத்தம் போட்டு கத்தி கூப்பிட்டு மற்றவங்களை உதவிக்கு அழைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. காலை கையை அசைக்க முடியாது, சத்தம் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே திண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த மனசுக்குள்ள ஆயத்து குர்ஸெல்லாம் ஓதுவாங்க. ஓத வேண்டிய அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்குமே அசையாது. அப்போ கொஞ்ச நேரத்தில் அது தானாக சரி வரும். அல்லது யாராவது நம்மளை தட்டி விட்டா, ஏதோ நம்ம அணுகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு, என்னடா அப்படின்னு யாராவது நம்மளை தட்டி விட்டா அது நம்மளை விட்டு போயிடும். அப்பா என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஷைத்தான் தானா, இது ஜின்னா உங்களை அமுக்குதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. ஒரு சிலர் எங்கே போய் தூங்கினாலும் அப்படி வரும், இடத்த மாற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு எந்த இடத்துல போய் பார்த்தாலும் அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ உண்மையிலேயே இது என்ன அப்படின்னு சொன்னால், இது தூக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இது தூக்கவாதம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வாதம். இது பரம்பரை நோயாகவும் இருக்குது, ஒரு சிலருக்கு இடையிலையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கு அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொன்னால், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு கூடுதலாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன் இது இருக்கிறவங்களுக்கு, திடீரென தன்னுடைய வாழ்க்கை முறை மாறினவங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, மூளையில் இருக்கக்கூடிய மெலோட்டோனின்ங்கிற அந்த அளவு குறையும் போது சதைகள் அசையாமல் தடுக்கப்படுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதாவது அந்த மூளை தான் நம்ம உடம்பு எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இயக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மூளை. அந்த மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு இந்த மெலோட்டோனின் அளவு குறையும் போது என்ன செய்யுதுன்னு சொன்னால், மூளை இயங்காமல் அப்படியே நிற்குது. அப்போ அந்த மூளைக்கு நம்ம காதில் கேட்குது, நம்ம பக்கத்தில் நடமாறத்தை பார்க்குறோம், நமக்கு என்ன நடக்குங்கிறத உணருது. ஆனால் நம்முடைய மூளையினுடைய எந்த ஒரு கட்டளையும் வரல நம்மளோட உடம்பை இயக்கிறதுக்கு. நம்ம உடம்பை இயக்கிறது, கையை தூக்குறது, காலை தூக்குறதுக்கு எந்த ஒரு இயக்கமும் நமக்கு வரலை. அப்போ அந்த உணர்வு எப்படி இருக்குமென்னா, நமக்கு மேலே ஏதோ ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும். மனசில் ஒரு பெரிய, உடம்பு நிறைய ஒரு பெரிய ஒரு பாரம் இருக்கிற மாதிரி, நம்மளை ஏதோ ஒரு சக்தி அமுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதை தூக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா, அமுக்குச்சைத்தான், அமுக்குவாய் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ஷைத்தானாக இருந்தால், ஜின்னாக இருந்தால், அந்த ஓத வேண்டியதெல்லாம் ஓதினா அதெல்லாம் வராது. ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு பொய் இல்லை. நம்ம தூங்கும்போது ஓதுறோம், துவாக்களை ஓதுறோம், நம்ம காலை மாலை திக்ருகளை சரியாக ஓதுறோம். அப்படி ஓதினா எந்த ஒரு வீட்டில் ஒரு இரவுக்கு சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டில் 3 நாளைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாம் சூரத்துல் பக்ராவை முழுசாகவே ஓதுறோம், தூங்கும்போது ஓதுறோம், துவா எல்லாம் ஓதுறோம். ஆனால் என்ன ஷைத்தான் அமுக்குது அப்படின்னா ரசூலுல்லாஹ் பொய் இல்லையே. ரசூலுல்லாஹ் சொன்னது சரிதான். நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், ஷைத்தான் கிடையாது, நம்மளை ஒரு ஜின்னு அமுக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது தூக்கவாதம், உடல்நிலை மாற்றம், மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்சு தான் இது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வாழ்க்கையில் எல்லாருக்கும் எப்போவாச்சும் ஒரு தரம் ஆகும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் எப்போவாச்சும் ஒரு தடவையாச்சும் இது வந்திருக்கும். ஒரு சிலருக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மெலோட்டோனின்ங்கிற அந்த பதார்த்தம் மூளையில் என்ன செய்யுது, அடிக்கடி குறையக்கூடியதாக இருக்குது. அப்படி குறையும் போது இப்படி ஏற்படும். இதுக்கு என்ன மருந்து, இதை எப்படி நிறுத்துறது அப்படி என்று ஒரு சிலர் கேட்குறாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு டாக்டர்ஸ்மாரோ இதுக்கு மருந்து என்கிற ஒன்றை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க,
மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஒரு சில டாக்டர்ஸ்மார் வந்து ப்ரீத் எக்ஸசைஸ் அடிக்கடி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து ப்ரீத் எக்ஸசைஸுங்கிறது என்னென்னா, ஒரு இடத்துல அந்த தியானத்தில் இருக்கிற மாதிரி இருந்து மூக்கால் காற்றை மெல்ல மெல்ல மேக்சிமம் உள்ளே எடுத்து மூச்சை கொஞ்ச நேரம் பிடிச்சு வச்சுட்டு திரும்ப அந்த காற்றை வாயால் மெல்ல மெல்ல ஃபுல்லாக அந்த காற்றை வெளியில் விடுறது. அது ஒரு தடவை உட்கார்ந்தால் குறைஞ்சது ஒரு 15 தடவை இந்த மூச்சு பயிற்சியை நம்ம செய்யும்போது அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்மளோட ரத்தத்தில் ஹீமோகுளோபினில் கூடுதலாக மூளைக்கு சென்று சேருது. மூளைக்கு கூடுதலான ஆக்சிஜன் போகும்போது இந்த மெலட்டோனின் அளவு குறைக்கப்படுது. அதே மாதிரி மூளையில் வந்து இருக்கக்கூடிய அந்த இயக்கம் சரியாக இருக்குது. அதனால் இந்த தூக்கவாதம் குறையலாம் அப்படின்னு ஒரு சில டாக்டர்ஸ்மார் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இது அமுக்குவாய் பேய், செய்தான், அமுக்கு பிசாசுங்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை. இது ஒரு உடல்நிலை மாற்றம், இது ஒரு தூக்கவாதம் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த அப்துல் ஹமீத் ஷரை என்கிற யூடியூப் சேனலினூடாக நமக்கு தெரிய வேண்டிய பல விடயங்களை மார்க்கத்தின் அடிப்படையிலும் உளவியல் ரீதியாகவும் நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களோடு தொடர்பாயிருங்க, பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கமெண்டில் எழுதுங்க, உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பி வைங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல பாக்கியங்களை பெற்று மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹ்ரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.